இனியவை கooral நண்பர்களுக்கு என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என் ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீடியோட முடிவுலையும் என் ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட வீடியோக்களை நீங்களே செல்ஃப் ப்ரமோட் பண்ணுறது, ஒரு வீடியோவில் கொடுத்துட்டு இன்னொரு வீடியோவில் அதோட லிங்க் உங்களோட வீடியோவே கொடுக்கலாம், இல்லை வேறு யாரோட சேனலையாக ப்ரமோட் பண்ணால் அந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் இதில் கொடுத்து அவங்கள பார்க்க வைக்கலாம். அந்த என் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், ஒரு வீடியோ முடியும் பொழுதோ இல்லை இடையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி வரும். அது இந்த மாதிரி தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் நான் என்னோடய வீடியோக்கோட லிங்க்கையே நான் இதில் கொடுத்துருக்குறேன். ஒரு லிங்க்கையும் இதில் கொடுத்துருக்கேன். இதுதான் என் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த என் ஸ்க்ரீனை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு வீடியோ முடியலையும் நீங்கள் முடிவிலையோ இடையிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் ஸ்டூடியோ இருக்கும் இல்லையா, உங்களோட சேனல் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி இது உள்ளே போங்க. இது உள்ளே போனதுக்கப்புறம் இதில் உங்களோட வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இரண்டாவது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் இதில் வரும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோவில் நீங்கள் இதை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவில் இந்த மாதிரி பென் ஆப்ஷன் காட்டும். இட் மீன்ஸ் அது எடிட் தான் அது. ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் எடிட்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த எடிட்டரை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. எடிட்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த ஆட் எலிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது இதுதான் எண்ட் ஸ்க்ரீன். பார்க்குறேன், தெரியுதுங்களா? இது யூடியூப் ஸ்டுடியோ வீடியோ எடிட்டர். இதுக்குள்ளே இந்த எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன், இந்த ப்ளஸ் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்னு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். வீடியோவை ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட ப்ளேலிஸ்ட்டு மொத்தமாக நிறைய வீடியோ உள்ளது தான் ப்ளேலிஸ்ட்னு சொல்லுவோம், அதை ஆட் பண்ண போகிறீங்களா, அப்புறம் வேறு ஏதாவது சேனல் உங்களோட சேனலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேனல் லிங்க்கையும் இதில் ஆட் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட்டு லிங்க் அதை மட்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளாக் ஸ்பாட்டு வெப்சைட்டோட லிங்க் ஆட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போது இதை நான் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டு கேட்கும். இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று வரும். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2 இருக்குது, 2 டெம்ப்ளேட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறையா ஒரு 4 வேணும் அப்படின்னா இன்னும் 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே உங்களோட அந்த எண்ட் ஸ்க்ரீன் லிங்க்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 39 செகண்ட்லேருந்து 59 செகண்டுக்குள்ளே எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம். அப்புறம் இந்த ஆப்ஷன் நீங்கள் கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ எண்ட் ஸ்க்ரீன் அப் பண்ணணுமா, இல்லை யூடியூபே செலக்ட் பண்ணுறது நீங்கள் அலோவ் பண்ணலாம். வியூவருக்கு பெஸ்ட்டாக எதுவோ அதையே யூடியூபே செலக்ட் பண்ண சொல்லி நம்ம அந்த வீடியோ லிங்க்கையும் அதில் போடலாம். இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக, ஓகேங்களா, நீங்களே கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு எதாவது வேணும்னு நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக். மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட்னா கடைசியாக நீங்கள் அப்லோட் பண்ண 4 வீடியோ இல்லை எத்தனை டெம்ப்ளேட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு பேஸ் பண்ணி கடைசியாக நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ வரும். இது யூடியூபே தானே சூஸ் பண்ணிக்கும். இது சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னா நீங்களே இந்த வீடியோ சூஸ் பண்ணலாம். ஸோ இது கிளிக் பண்ண உடனே பாருங்கள், நீங்கள் உங்களோட இது வந்துருச்சு பாருங்கள், இது என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு இருக்கோ அந்த எல்லாமே வந்துருச்சு இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதெல்லாம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பேலே டான்ஸ் இருக்கு இல்லையா, பேலே டான்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அது இப்போ இவ்வளோ தூரத்தில் இப்போ 30 செகண்டுக்குலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடும் அந்த கிளிப்பிங் வரதுக்கு. இந்த இடத்துல வரும் அது. ஓகேங்களா? இது ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த டெம்ப்ளேட் ஏற்கனவே இந்த குதிரையை பற்றி நம்ம ஒரு குதிரை ஒன்று சொல் பேச்சு கேட்காம ஒரு குதிரை தானாக போயிட்டுருங்கள்ல, மற்ற குதிரைலாம் ஒரு இதில் போவோம், இதெல்லாம் தனியாக போகும்ல, அந்த இதை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஸோ இன்னும் இப்போ 2 டெம்ப்ளேட் தான் இருக்குது. இதில் இன்னொரு டெம்ப்ளேட் வேணும்னு வச்சுங்க, அங்கே கிளிக் பண்ணிங்கனாலே அந்த மெனு வந்துடும். அதில் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இந்த டெம்ப்ளேட் வந்துடுது பாருங்கள். இது தூக்கி எங்கே வேணுமோ அந்த ஓரத்தில் வச்சுக்கிங்க. இந்த ஓரத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அதை போனீங்கன்னா அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் போடலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இதை போடுவோம். இந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ ஒன் மோர் வீடியோ இங்கேயும் இடம் இருக்குது இல்லையா, இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோ வருது, இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் வருதுல்ல, இது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ இந்த இடத்துலேயும் ஸ்டார்ட் ஆகும். மற்ற 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 செகண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னும் இல்லை கொஞ்சம் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணால் பரவாயில்லன்னா நீங்கள் இதை கொஞ்சம் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா
ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் அது. சாரி, இப்படி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அதை. வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் என் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும். பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.